ஸோ, வணக்கம் மக்களே! என் வாய்ஸ் எதுக்கு சோகமா இருக்கு அப்டின்னா, நாளைக்கு நாளைக்கு கிடையாது. ஆல்ரெடி 12 மணி ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமா தெரியல. 2 நாளுக்கு முன்னாடி தான் 1 நாளுக்கு முன்னாடி தான் வந்து எம்எஸ் தோனி வந்து நீ இன்ஜூரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ இன்ஜூரி தான் நெனைக்கிறேன். நீ இன்ஜூரி தான் சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா 2 வீக்ஸ் அவுட்டு. ஸோ 2 வீக்ஸ் கழிச்சும் எம்எஸ் தோனி வந்து ஆடுவாரான்னு கூட தெரியல. ஏன்னா பர்ஃபெக்டாக பிளேயிங் 11 செட் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தோனி வந்து ஆட வாய்ப்பில்லை. அதனால வந்து நிஜமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல வந்து அந்த அந்த இன்ஜுரியிலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்குள்ளேயே வந்து இப்போ இன்னொரு இன்ஜுரி. யாருன்னா டெவால் பிரேவிஸ் தான். ஸோ டெவால் பிரேவிஸ் வந்து இன் இப்போதைக்கு வந்து 2 to 3 மேட்ச், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸ் வந்து நாட் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இன்சைட் அப்டேட்ஸ் என்ன வருதுன்னா, கன்ஃபார்மா ஐபிஎல்லேருந்து ரூல்ட் அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்துட்டு. ஸோ இந்த அப்டேட் உனக்கு யாரு கொடுத்தாலாம் சொல்லாதீங்க. இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ என்னால பிரேவிஸ் வந்துட்டா ஓகே, பட் வரலனா வந்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, நம்ம இன்னைக்கு நடக்க போற ஆர்ஆர் vs சிஎஸ்கே மேட்ச்ல பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ண போறோம். யார் ஆடுறாரோ இல்லையோ வந்து 4 பேர் கன்ஃபார்ம். ருத்து, சஞ்சு, தூபே, கலீல் அகமது, இவங்க 4 பேர் வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஸோ இவங்க 4 பேரை தூக்கி அப்படியே சொல்லிடலாம் மேலே. ஸோ அவ்வளோதான். சஞ்சு சாம்சன் 2 ஓப்பனர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இவங்க அப்புறம் கலீல் அகமது. சரி, தூபேவும் தூக்கி போட்டுடலாம். தூபே அப்புறம் கலீல் அகமது. ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி கலீல் அகமது இம்பேக்டாக தான் இருப்பாப்புல. ஸோ ஸோ இம்பேக்ட் போட்டு விட்டுலாம். கலீல் அகமது இம்பேக்ட். இது மட்டும் கன்ஃபார்ம். இப்போ ஒன் டவுனுக்கு தான் வந்து செம்ம ஹெவி காம்படிஷன். ஒன்று உட்வில்லு, மாத்திரை. நினச்சி பாருங்க, இப்போ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஃபார்ம்ல இல்லைன்னா கூட நம்ம வந்து ஓகே இவனை மாத்திடலாம். ப்ராப்ளம் இங்க என்னன்னா, மாத்திரையும் ஃபார்ம்ல இருக்காப்புல, உருவிலும் ஃபார்ம்ல இருக்காப்புல. ஆனா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஆயுஷ் மாத்திரை தான் ஆடுவாங்கன்னு தோணுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உர்வில் பெட்டர் ஆப்ஷன் ஒன் டவுன்ல எனக்கு தோணுது. ஏன்னா உர்வில் ஸ்பின் நல்லா ஆடுவாப்புல, ப்ளஸ் அந்த ஹைட் அட்வான்டேஜ் இருக்கு, பால் ரீச் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தா உர்வில். நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஆஸ் அன் ஆடியன்ஸாக நான் ஃபீல் பண்ணுறது வந்து உர்வில் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அன்சுல் கம்போஜ் ஆடலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அன்சுல் கம்போஜ் ஆட வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 டவுன், சாரி 4 டவுனா, 1 டவுன், 2 டவுன், 3 டவுன். ஓகே, இப்போ 3 டவுனுக்கு வரலாம். 3 டவுனுக்கும் இங்கே 2 ஆப்ஷன் இருக்கு. நான் ஃபீல் பண்ணுறது வந்து சர்ஃப்ராஸ் கான் ஆடலாம். இல்லை வந்து 3 ஆப்ஷன் வேறு இருக்குது. சர்ஃப்ராஸ் கான், மேத்யூ ஷாட். இப்போ பிரேவிஸ் கிடையாது. பிரேவிஸோட பிளேஸில் யாராச்சும் ஒருத்தர் ஆடியே ஆகணும். ஸோ என்னோட ப்ளஸ் வந்து நமக்கு அந்த ஆஃப் ஸ்பின் எபிலிட்டி கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட் வில் பி த பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஸோ ஓவர்சீஸில் மேத்யூ ஷாட். ஸோ ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ணியாச்சு இப்போதைக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து தூபேக்கு கீழே இங்கேயும் 2 ஆப்ஷன் இருக்கு. இங்கே 3 ஆப்ஷன் இருக்கு ஆக்சுவலி வந்து. நம்ம இங்கே 3 பேர் இருக்காங்க. கார்த்திக் சர்மா ஆர் பிரசாந்த் வேல். இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பிளேயிங் லெவல் ஆடுவாங்க. ஆர் எல்ஸ் நமக்கு இப்போ இருக்கிற சாய்ஸ் படி ஒரு நல்ல, எப்படி சொல்றது, ஒரு நல்ல பேட்ஸ்மேன், இப்போ இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தா சர்ஃப்ராஸ் கான். ஸோ மை பர்சனல் ஃபேவரட் சாய்ஸ் வந்து சர்ஃப்ராஸ் கான் தான். ஸோ மேலே லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனே கிடையாது. ஸோ தூபே வந்து மேலே ஆட வச்சிருக்கோம் நம்ம. சர்ஃப்ராஸ் கான் வந்து ஃபினிஷராக கீழே ஆட வைக்க போகிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்ஃப்ராஸ் கான் மேலே ஆடி தூபே கூட கீழே ஆடலாம். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து ப்ரெஃபரபிளி கார்த்திக் சர்மாவை தான் அதிக ப்ரெஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே வந்து ஸ்பின்னர்ஸ் யாரும் கிடையாது. இப்போதைக்கு வந்து நம்ம ஒரே ஸ்பின்னர் எடுத்துருக்கிறதுனா மேத்யூ ஷாட் மட்டும்தான். ஸோ இன்னொரு ஸ்பின்னர் நூர் அகமது கண்டிப்பாக எடுக்க போகிறோம், ஆர் ராகுல் சஹர். பட் நூர் அகமது ஹேஸ் அன் எட்ஜ். லாஸ்ட் சீசன் ஃபென்டாஸ்டிக் சீசன். ஸோ இப்போதைக்கு வந்து பிரசாந்த் வீரா இல்லை கார்த்திக் சர்மாவான்னு பார்த்தா, கார்த்திக் சர்மா அடிச்ச அடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடி அடிக்கிறாப்புல. பட் பிரசாந்த் வீடு தான் நாளைக்கு ஆட வாய்ப்பு இருக்கு. அவங்க வேணா 2 பேரும் ஆடலாம். பட் 2 பேரும் ஆட வாய்ப்பே கிடையாது. பிரசாந்த் வீர் தான் மோஸ்ட்லி ப்ரெஃபரபிள் சாய்ஸ் வந்து பிரசாந்த் ஆட வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து ஸ்பென்சர் பாய் ரூல்ட் அவுட். ஸோ ஸ்பென்சர் ஆட வாய்ப்பு இல்லை.
ஸோ அதுக்கடுத்தது வந்து இங்கே தான் செகண்ட் நம்மளோட ஓவர்சீஸ் பிளேயர் வராப்புல, அதுதான் நம்ம ஜேமி ஓட்டன். ஸோ ஜேமி ஓட்டன் கன்ஃபார்மாக நாளைக்கு பிளேயிங் லெவலில் இருக்காப்புல. ஸோ ஜேமி ஓட்டன். இதுக்கப்புறம் இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஒரு இம்பேக்ட் சப் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம நூர் அகமது எடுத்துகிட்டு வரலாம். நூர் அகமது வி காட் செகண்ட் ஸ்பின்னர், தேர்ட் ஸ்பின்னர், 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கோம். இப்போதைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 2 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காப்புல. ஸோ இந்த லைனில் வந்து 3வது ஃபாஸ்ட் பவுலர்னா கன்ஃபார்ம் 100% சாய்ஸ் வந்து மேட் ஹென்ரி. ஏன்னா பவர் பிளேயில் நம்ம கலீல் அகமது கூட காம்படிஷன் வேணும். ஸோ மேட் ஹென்ரி இஸ் அப்சல்யூட் சிங்கிள் சாய்ஸ். ஸோ மேட் ஹென்ரி இப்போதைக்கு நம்ம இந்த இந்த இது எடுத்துட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கிட்ட வந்து 3 ஓவர்ஸுக்கு சாய்ஸ் இருக்காப்புல. ஸோ இன்னும் 1 ஓவர் சாய்ஸ் வந்து இம்பேக்ட் சப்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி இங்கே ஆடக்கூட ஒரே பிளேயர் வந்து எனக்கு தெரிஞ்சு அக்கீல் ஹுசேன் ஆடலாம். ஏன்னா நம்ம தூக்கி மேத்யூ ஷாட் ஆல்ரெடி ஆடிட்டோம். ஸோ மேத்யூ ஷாட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஜாக் ஃப்ளோர்ஸ் இருக்காப்புல, ஸ்பென்சர் ஜான்சன் 1 2 ஓகே 4 ஓவர்ஸஸ் முடிஞ்சிச்சுப்பா. 4 ஓவர்ஸஸ் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஸோ இங்கே வேறு யாரும் கிடையாது ஓவர்சீஸ் ஆப்ஷன். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பேட்டிங் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் கலீல் அகமது உள்ள, செகண்ட் பவுலிங் போட்டால் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் கார்த்திக் சர்மா வச்சு ஆடலாம். ரியலி இந்த லைனப் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ணா கோஷ் ஆடினாவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ராமகிருஷ்ணா கோஷா இல்லை கார்த்திக் சர்மாவா, எனக்கு 2 பேர்ல இம்பாக்ட் யார் வைக்கலாம்? ஜாக் ஃபோல்ஸ் இருக்காப்புல. பட் ஜாக் ஃபோல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ராகுல் சஹார் கூட இருக்காப்புல, ப்ளஸ் முகேஷ் ஸ்டார்க் வேறு இருக்காப்புல. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இருக்காங்க. ஸோ முகேஷ் ஸ்டார்க்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே தான் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கார்த்திக் சர்மா, ஒன்று வந்து ராமகிருஷ்ணா கோஷ். ராமகிருஷ்ணா கோஷ் அடுத்த சிக்ஸஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்கே இருக்கிற ஒரே சாய்ஸ் வந்து எட்ஜ் வந்து ராமகிருஷ்ணா கோஷ்க்கு பவுலிங் ப்ளஸ் கார்த்திக் சர்மா வந்து பேட்ஸ்மேன், பியூர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கார்த்திக் சர்மா பேட்ஸ்அப். ஸோ இதுதான் நான் நினைக்கிற லைனப். ஸோ நீங்கள் என்ன லைனப் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கார்த்திக் சர்மாவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா இல்லை அமன் கான். அமன் கானும் கூட செம்ம ஹிட்டர், செம்மையாக ஹிட் பண்ணுறாப்புல. அமன் கானா ராமகிருஷ்ணா கோஷா, அமன் கானா ராமகிருஷ்ணா கோஷா. ஸோ இங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கேயும் 3 பிளேயர் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம இங்கே வந்து இம்பாக்ட் சப், ஆனால் நூறு அகமது இம்பாக்ட் சப் பண்ணலாம். நூறு அகமது நல்ல பேட்டிங் ஆனாப்புல. ஸோ மேபி மேட் ஹென்ரி இம்பாக்ட் போடலாமா, ஓவர்சீஸ் இம்பாக்ட். ஸோ இவங்க 2 பேர் இம்பாக்ட் போட்டுட்டு ராமகிருஷ்ணா கோஷம் வந்து மேலே இறக்கி போடலாம். ராமகிருஷ்ணா கோஷம் மேலே போடலாம். ஆமாம், திஸ் குட் பி பெட்டர் சாய்ஸ் ப்ரோ. ராமகிருஷ்ணாவும் அம்மன் கானா, ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. 2 பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ். பட் இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர்னா சரி, வி கேன் கோ வித் அம்மன் கான். டால் பவுலர். ஸோ யா, ஆமாம் டால் பவுலர் ப்ரோ. ஐ எம் கோயிங் வித் அம்மன் கான் மேன், சீரியஸ்லி. ஸோ அம்மன் கான் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ யா ப்ரோ, நம்ம அம்மன் கான் போயிடலாம். இந்த சிஎஸ்கே லைனப் வந்து நீங்கள் நாளைக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை இன்னைக்கு தான். ஸோ அமன் கான். ஸோ ஓவர்சீஸ் ஆப்ஷன் வந்து இம்பேக்ட் வித் ஓவர்சீஸ் போட்டுக்கலாம். இம்பேக்ட் அதே மாதிரி இங்கே கலீல் இம்பேக்ட். ஸோ அவ்வளோதான் ப்ரோ, இதுதான் நான் எதிர்பார்க்குற லைனப். யா பர்ஃபெக்டாக இருக்கு ப்ரோ. ஓப்பனிங் 2 பேர், உட்வில் வந்து 1 டவுனு, 2 டவுன் மேத்யூ ஷாட்டு, சிவம் டுபே ஆர் சர்ஃப்ராஸ் கான் 2 பேர் ஷஃபில் பண்ணிப்பாங்க. பிரசாந்த் வீர் கண்டிப்பாக ஃபினிஷர் அங்கே. ஸோ ப்ளஸ் ஜேமி ஓட்டன் இன்னொரு ஃபினிஷர் இருக்காப்புல, ப்ளஸ் நூர் அகமது கீழே. நூர் அகமது வந்து கீழே போட்டு இவனை மேலே போடலாம். ஸோ அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ யா, நூர் அகமது கீழே, அமன் கான் வந்து மேலே போடலாம். அமன் கான் இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஸோ அமன் கான் மேலே. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரசாந்த் வீர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ சிவன் துபே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இவங்க 2 பேர் கீழே கீழே இறக்க மாட்டாங்க. நடுவில் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போட்டு தான் இறக்குவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற லைனப். ஸோ கலீல் அகமது, யா ப்ரோ, கலீல் அகமதும் மேட் ஹென்ரியும் பவர் பிளே கண்டிப்பாக 3 ஓவர் 6 ஓவர்ஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அடிவாங்கன்னா நூர் அகமதுக்கு இல்லை அமன் கானுக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாம். ஏன்னா ஜெம்மி ஓட்டன் லாஸ்ட் டைம் சரியாக யூஸ் பண்ணல. தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று கீழே மிடில் ஓவர்ஸில் ப்ளஸ் டெத் ஓவர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஆள் கிடையாது. ஸோ மேத்யூ ஷாட் வேறு இருக்கா போல். நம்ம இப்போ பவுலர்ஸ் வந்து 1 டூபே கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. 1 இல்லை டூபே இம்பாக்ட் போடலாமா? டூபேவும் இம்பாக்ட் வர வாய்ப்பு இருக்கு.
ஸோ சிஎஸ்கே ஃபீல் பண்ணால் தூபேக்கு ஏன்னா பவுலர்ஸ் செம்மையாக ஆடுவாங்க. ஸோ தூபே உள்ளே இருந்தால் தான் நமக்கு நல்லது. ஆனால் ஃபீல்டிங்கில் தலைவன் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் மொத்த பவுலர்ஸ் கனெக்ட் பண்ணிடலாம். ஒன் பவுலரு, டூவு, பிரசாந்த் வீர் 3, ஜேமி ஓட்டன் 4, அம்மர் கான் 5, நூர் அகமது 6, மேட் 7, கலீல் அகமது, மொத்தம் 8 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க bowling மட்டும். பட் இங்கே வந்து நமக்கு பேட்டிங்கும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா டாப் 7 மெம்பர்ஸுமே பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது. டாப் 8மே பேட்டிங் ஆடுவாங்க. அமன் கானும் ஆல்ரவுண்டர் தான். ஸோ டாப் 9 பேட்ஸ்மேன் இருக்காங்க. டாப் 9மே செம்மையாக பேட்ஸ்மேன் ஆடுவாங்க. ஸோ நான் நினைக்கிறது இதுதான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிளேயிங் லெவனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ப்ரெஃபரபிளி 1 or 2 சேஞ்சஸ் எனக்கு வாய்ப்பு இருக்குது. எதர் கார்த்திக் சர்மா ஒரு பிரசாந்த் வீர். பட் மோஸ்ட்லி சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த அம்மன் கான் பிளேஸ், இந்த அம்மன் கான் பிளேஸ்லையும் வந்து 2 பேர் ஃபிட் ஆகிறாங்க. ஒன்று வந்து ராமகிருஷ்ணா கோஷ் இருக்காப்புல, இன்னொன்று வந்து இவர் இருக்காப்புல, அவன் பேர் என்ன, ராகுல் சஹர். அப்படி இல்லைன்னா வந்து அவன் பேர் என்ன, கார்த்திக் சர்மா. ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்க. இல்லை அகில் ஹுசேனும் இல்லை நூர் அகமது, இவங்க 2 பேர்ல கூட யாராச்சும் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆர் அகில் ஹுசேன் இல்லை மேத்யூ ஷாட். பட் ஆஃப் ஸ்பின்னர் யாருமே இல்லாதனால மேத்யூ ஷாட் இஸ் கன்ஃபார்ம் பிளேயிங் 11 நாளைக்கு. யா ப்ரோ, திஸ் மை பிளேயிங் 11 அண்ட் இம்பேக்ட் சப். ஸோ உங்களுக்கு யார் ஆடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் அதை கண்டிப்பாக படிக்கிறேன். ஸோ இந்த வாட்டி ட்ராஃபி ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க நம்மக்கிட்ட பவுல் சுத்தமாக கிடையாது. நேற்று ஆடின ஆர்சிபி ஆடின ஆட்டம் பார்த்துக்கல, ஈஸியாக 15 ஓவர்ஸை சேஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் சன்ரைசர்ஸ்க்கு வந்து டெத் பால்ஸே கிடையாது, பவுலர்ஸே கிடையாது. டெத் பால்ஸை விடுங்க, அதே தான் கேகேஆர் இருக்கும், பவுலர்ஸே கிடையாது. போட்டு பொழந்துட்டாங்க. வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை இந்த 130+ நினைக்கிறேன். சரியான அடி அடிச்சாங்க 2 பேர், ரோஹித் சர்மாவும் சரி, ரயல் ரிக்கர்டனும் சரி. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் பி ப்ரிப்பேர்டு ப்ரோ. ஒருவேளை தோத்துட்டா மனசு கஷ்டப்படாதீங்க. ஈசலா பாய்ஸ்லாம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. நமக்கு தெரியும் நம்ம இப்போதைக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது, இந்தியோட் சூப்பர் கிங்ஸ். ஸோ கொஞ்சம் அடக்கி வச்சா அது. யா ப்ரோ, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சிஎஸ்கே மேட்ச் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.